ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம மிட் கேப்பில் இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸஸ்க்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். மொத்தம் நான் மிட் கேப்பில் வந்து மொத்தம் 150 ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். மிட் கேப் 150 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நம்மளுடைய அனாலிசிஸ் மெத்தட் நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிஇ வந்து 25. நம்ம எடுத்துருக்கக்கூடிய பேராமீட்டர் பிஇ, பிபி, பிஇ, பிபி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் பிஇயை பொறுத்த வரைக்கும் 25க்கு கீழே இருக்கணும், பிபியை பொறுத்த வரைக்கும் 5க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெத்தடாலஜி. நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸோடைய வேல்யூ. அதுக்கப்புறம் ஃபேர் ப்ரைஸ்னு வந்துச்சுன்னா அதிலேருந்து அவங்களுடைய ஸ்கோரை வந்து நம்ம லெவல்ஸை வந்து நம்ம எடுப்போம். அது டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுவோம். அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம வந்து ஸ்கோரை நம்ம கொண்டு வருவோம். ஸோ இப்போ அந்த மெத்தடில் நமக்கு பார்க்கும்போது இதில் வந்து இதில் நமக்கு மிட் கேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மொத்தம் 24 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல லீடு எடுக்கக்கூடிய நல்ல வேல்யூ ஒரு 8, 9க்கு மேலே கேப் இருக்கக்கூடிய பிஇ கேப் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதாகத்தான் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வரோம். நம்ம அச்சீவ் ஆகிருந்தது இல்லாட்டி 24.5 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுட்டு பேலன்ஸு நல்ல லீடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மாத்திரம் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடியதை நான் ஒவ்வொன்றா படிக்கிறதுக்கு நேராக பவர் பாயிண்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய 24 ஷேர்ஸில் வந்து ஆதித்ய பிர்லா கேபிட்டல், அப்போலோ டயர், பேங்க் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோ, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐடிபிஐ, ஐடிஎஃப்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஐஜிஎல், இந்திரபிரகாஷ் கேஸ், இண்டஸ் டவர்ஸ், ஜேஎஸ்எல், எல்என்டி ஃபினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், எம்எம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், என்எம்டிசி, அதுக்கப்புறம் ஆயில், பெட்ரோநெட், செயில், சன் டிவி, யூனியன் பேங்க். இதில் ஆயிலுக்கு மாத்திரம் வீடியோ வந்து 15ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு காலையில் ஷெட்யூல் பண்ணுறோம். மிச்சம் 23 கம்பெனிஸ்க்கான வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் அனுப்பிச்சிருக்கிறோம். திருப்பி ஒரு தடவை நம்ம வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆதித்யா பிர்லா கேபிட்டல், அப்போலோ டயர், பேங்க் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, ஜெனரல் இன்சூரன்ஸு, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐசிஐசிஐ செக்யூரிட்டி, ஐடிபிஐ பேங்க்கு, ஐடிஎஃப்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஐஜிஎல், இண்டஸ் டவர்ஸ், ஜேஎஸ்எல், எல்என்டி ஃபினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், எம்எம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், என்எம்டிசி, ஆயில், பெட்ரோநெட், செயில், சன் டிவி, யூனியன் பேங்க். இதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு நமக்கு வீடியோ பிடிக்குது, பிரயோஜனமாக இருக்குது, தகவல் பயனுள்ளதாக இருந்துக்குனாக்க லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். ஆயிலை தவிர்த்து எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கிறோம். ஆயிலுக்கு மாத்திரம் 15ஆம் தேதி காலையில் 6:30க்கு நம்ம ஷெட்யூல் பண்ணுறோம். மிச்சதுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம போட்டு வைக்கிறோம். நன்றி நண்பர்களே.